கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நாம் எதை எதை கேட்கிறோமோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நாம் விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்படும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அது கேட்கப்பட மாட்டாது. விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே நாம் கேட்கிறவைகளை தேவனாகிய கர்த்தர் அதனதின் காலத்திலே நமக்கு தருவார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கேட்ட உடனே கொடுத்தால் நம்மளை அந்த ஆசீர்வாதத்தினை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது. எனவே நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது ஏற்ற வேளையிலே தேவன் கொடுத்து நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நம்மை இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ உதவி செய்வார். எனவே எப்பொழுது ஜெபிக்கும் போதும் விசுவாசத்தோடு கூட நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போம். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.